அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டிங் நடந்துச்சு பாருங்க, அது நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு அப்படின்ட்டு கிளியராகவே தெரியுதுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் முதற்கொண்டு தாவேக்காவுடைய தொண்டர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் கதறன்னு கதறிட்டாங்க. இதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டிங் நடந்த உடனேயே தாவேக்கா காரணங்க ஒரே கதறல் சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போய் நின்று பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று திமுக ஜென்சிஸ் எல்லாம் கவர்றதுக்காக என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அதை விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரு ஒரு பக்கம் கதறிக்கிட்டு அவருடைய பொறாமையை வெளிப்படுத்தி விட்டு சென்றார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் ஏதோ ஒரு தாவேக்காவுடைய கூட்டத்தில் எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிறப்போ திமுகவுடைய ஜென்சி மீட்டிங்கை பற்றி பேசி புலம்புன்னு புலம்பிக்கிட்டு போயிருக்காருங்க. அவர் பேசின காணொலியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஜென்சி கூட்டம், இதே எலெக்ஷன் முன்னாடி ஜென்சின்னு சொல்லும் போது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. ஜென்சியா இவங்களுக்கு எல்லாம் என்னப்பா தெரியும், 15 வயசு பசங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க பசங்களை. ஆனா இன்னைக்கு ஜென்சி கூட்டத்தை போட்டுட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. பாவம் அந்த சின்ன பசங்க. அதுல இன்னொரு ரகசியம் சொல்றேன். என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம்னா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு தாட்டி வில்லிவாக்கத்துல நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோடா ஒரு 20 பேரை கொடியை பிடிச்சி அமிச்சிட்டு இருந்தாங்க. அதுல பாதி பேர் பெண்கள். என் வண்டியை பார்த்துட்டு திடீர்னு கொடியை போட்டுட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் மண்டி, அண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கண்ணா, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ஓட்டு உனக்கு தான். நான் அன்னைக்கே நினைச்சேன், வில்லிவாக்கத்துல திமுக கொடி வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பெண்களே காசு கொடுக்குறாங்கன்னு 2000 ரூபா கொடுக்குறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் ஜென்சி கூட்டத்துல பாதி பேர் நம்ம கூட்டம். அண்ணா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னேன், போயிட்டு வாங்க தம்பி, உள்ள என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரச்சாரத்தை நடத்துற என்ஆர் இளங்கோ அவரு நம்ம முதலமைச்சர் பேரை சொன்ன எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் திமுக இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டம். அதுல 4 சின்ன பசங்களை பேச வச்சுட்டு ஏதாவது நல்ல கருத்தா பேச வச்சா பரவாயில்ல. அந்த பசங்க பாவம் காசு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நாங்கள் எப்பொழுதும் யூபிசாவே இருப்போம், நாங்கள் எப்பொழுதும் இந்த குடும்பத்தோட அடிமையாவே இருப்போம், இதை தூக்கி இருக்குதானே இங்க தலைவர் வந்தாரு, நாங்க வந்தோம். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுனதுக்கு அக்கா ஆணி வேறா பிரித்து போட்டு அதுக்கான பதிலடிகளை நாம் கொடுப்போம். முதலாவதா திமுக ஜென்சி மீட்டிங் நடந்துச்சு, திமுக இந்த கூட்டத்தை நடத்துது அப்படின்னு சொல்றார். இது திமுக நடத்தலை. திமுகவை ஆதரிக்கும் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக முன்வந்து திராவிட கொள்கைகளை பரப்ப வேண்டும், திராவிடம் நீர்த்து போய்விடக்கூடாது, திராவிட கொள்கைகள் இங்கே இருக்க வேண்டும், சமூக நீதி கொள்கைகள் மக்களுக்கு சென்றடையணும். இந்த சினிமா பிம்பத்தை வைத்து இந்த ஆட்சி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு, இது பெர்மனண்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நல் நோக்கத்தோட அந்த கூட்டத்தை தன்னெழுச்சியாக தான் நடத்தியிருக்காங்களே ஒழிய திமுக தலைமை சொல்லி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் அந்த இளைஞர்கள் செய்யலை. எப்படி இதில் தெளிவாக இருக்கணும். எதிர்கட்சியாக திமுக இருக்குது இன்னைக்கு. அந்த எதிர்கட்சி என்ன பண்ணுது, அந்த எதிர்கட்சியை ஆதரிப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டம் ட்ரெண்ட் ஆகுது. அப்போது அது யார் நடத்துகிறாங்க என்னன்றது கூட தெரியல, திமுக தலைமை நடத்துதான். அடுத்ததாக சொல்கிறாரு, என்ஆர் இளங்கோ அவர்கள் தான் இந்த கூட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். என்ஆர் இளங்கோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாங்க, பேசுனாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை நடத்தினது இளைஞர்கள் தன்னெழுச்சியாக முன்வந்து தனியார் மண்டபங்களில் புக் பண்ணி தனியாக முதல்ல ஒரு பார்க்கில் நடத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அது சான்ஸ் இல்லை, அது பண்ணுறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தனியாக மண்டபம் புக் பண்ணி அதுவும் கேன்சல் ஆகி, அது கேன்சல் ஆகிறதுக்கு காரணமே இந்த நிழல் முதலமைச்சரும் தான். இவங்க எல்லாம் ப்ரெஷர் போட்டு தான் அந்த மண்டபத்தோடைய ஓனரை தரவிடாமல் ஆக்கியிருக்காங்க. 2 மண்டபம் கேன்சல் ஆகி கடைசியாக தான் திமுக தலைமை வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் தலைவருடைய அனுமதியை பெற்று அதுக்கப்புறம் கலைஞர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆகவே இது முழுக்க இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நடத்தியிருக்காங்க. என்ஆர் இளங்கோ அவர்கள் நடத்தலை, திமுக தலைமை நடத்தலை, திமுகவை ஆதரிக்கும் இளைஞர்கள் திமுகவிற்காக முன்வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. சிம்பிள். ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஏன் வயிறு எரியுதுன்னா, இந்த மாதிரி கூட்டமெல்லாம் நடத்துறதுக்கு நம்மளுக்கு ஆட்கள் இல்லையே, நமக்கு இளைஞர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல். திமுகவுக்கு தன்னெழுச்சியாக முன்வந்து கூட்டம் போட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒன்று திரள்றாங்க. அந்த ஒரு பொட்டன்ஷியல் திமுகவுக்கு இருக்கு அப்படின்றத ஏத்துக்க முடியாம வைத்தறிச்சல்.
அதனால தான் அதை எங்கே கொண்டு போய் அதை டைவர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா திமுக நடத்துச்சு திமுக நடத்துச்சு அப்படின்னு ஆகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். திமுக தான் நிறைய கூட்டங்கள் நடத்துது, அதில் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி அதை அப்படியே கொண்டு போய் அது கூட சேர்க்குறாங்க. இது திமுகவிற்காக இளைஞர்கள் தன்னெழுச்சியாக, ஜென்சி இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கூடுனது அப்படின்றத சொல்ல முடியல, சொல்ல வாய் வரல அவங்களுக்கு. இதை நோட் பண்ணணும் நீங்கள். அடுத்ததாக திமுக வந்து ஜென்சி இளைஞர்களை, இவங்களுக்குலாம் என்னப்பா தெரியும், 15 வயசு 16 வயசு சின்ன பசங்க, 15 வயசு 16 வயசு பசங்களுக்கு முதல்ல ஓட்டு போடுறதுக்கே உரிமை கிடையாது. அப்போ அந்த வயசு பசங்களையெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை. அவங்களையெல்லாம் நம்ம கணக்கிலேயே சேர்க்க முடியாது. அவங்களையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ அவங்கள பற்றின கருத்து சொல்கிறதுக்கோ இங்கே தேவையே கிடையாது. அப்படி திமுக என்றைக்கும் செஞ்சதில்லை. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னது இந்த ஒட்டுமொத்த தாவேக்கா ஈகோ சிஸ்டமை தானே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் எல்லாரையும் கிடையாது. ஜென்சி இளைஞர்களில் நிறைய இளைஞர்கள் விஜய் அவர்களை ரசிக மோகத்தில் பின்தொடர்றாங்க அப்படின்றது தான் இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக எல்லா ஜென்சி இளைஞர்களும் வந்து தாவேக்கா பின்னாடி கிடையாது. ஜென்சி இளைஞர்கள் திமுக பக்கமும் நிறைய இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. தாவேக்காவுக்கு ஒட்டுமொத்தமாகவே 34% தானே, அதில் ஜென்சி இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் இருக்குது. அந்த ஜென்சி இளைஞர்களே தான் அறிவில்லாத ஜென்சி இளைஞர்கள்னு சொல்கிறோமே ஒழிய ஒட்டுமொத்த ஜென்சி இளைஞர்களும் அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணலை. ஏன் நானே ஒரு ஜென்சி இளைஞர் தான், நானும் திமுகவை ஆதரிக்கும் ஒரு ஜென்சி இளைஞர் தான். என்ன நாங்கள்லாம் என்ன ரசிக மோகத்தில் விஜய்னா ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையாப்பா. தன்னெழுச்சியாக முன் வந்து தான் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யூடியூப் சேனலில் பேசுகிறதா இருக்கட்டும், வேறு சமூக வலைதளங்களில் பேசுகிறதா இருக்கட்டும், களத்தில் இறங்கி திமுகவுக்காக தன்னெழுச்சியாக கூட்டம் நடத்தணுன்னாலும் ரெடியாக தான் இருக்கும். எல்லாம் தன்னெழுச்சியாக தான் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமே ஒழிய திமுக தலைமை எங்ககிட்ட சொல்லி, திமுக தலைவர் எங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு என்னமோ காசெல்லாம் நிறையா கொடுத்து அப்படியெல்லாம் இங்கே யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது. அடுத்ததாக இவர் சொல்கிறாரு, இவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், யார் இளைஞர்கள் நிறைய பேர் போய் கேட்டாங்களாம், அண்ணா அறிவாலயம் பக்கம் கூட்டம் போடுறாங்க, நாங்களும் போயிட்டு வரோவா, 1500 தரேன்னு சொன்னாங்கண்ணா அப்படின்ட்டு. இவரும் போயிட்டு வாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாராம். 1500 கொடுத்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்னங்கடா இது, பொய் சொல்லலாம், அதுக்கு இப்படி ஏக்கர் கணக்கிலையா 1500 கொடுக்குறாங்களாம், இவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், இவர் போயிட்டு வாங்கன்னு சொன்னாராம். இதே தாவேக்கா கூட்டம் தான் அந்த ஜென்சி மீட்டிங் நடந்ததுக்கு பிறகு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா, கூட்டமே இல்லை, அந்த அரங்கத்தில் யாருமே இல்லை, ஜென்சி மீட்டிங்கு சுத்த ஃபெயிலியரு அப்படி இப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் என்னென்னா காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. முதல்ல கூட்டம் குடிச்சா இல்லையா, முதல்ல அதில் தெளிவான பதிலை சொல்லுங்கள். எதுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? கூட்டமே கூடலைன்னு ஒரு நேரம் சொல்கிறீங்க, இன்னொரு நேரம் கூட்டம் கூடிச்சுன்றீங்க. கூட்டம் கூடிச்சா இல்லையா? ஒரே பொய், வைத்தறிச்சல், பொறாமை. என்னடா இது, இவங்க தோத்ததுக்கு பிறகும் இவ்வளோ வீரியமாக இறங்கி செயல்படுறாங்க. ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாதம் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ இதுவாக இறங்கி வேலை பார்க்குறாங்க. என்னடா இதுன்ட்டு முடக்க பார்த்தாங்க, அதை முடக்க முடியல, அது அறிவாலயத்திலே நடந்துருச்சு அப்படின்ன உடனே அதை பொறுத்துக்க முடியாமல் சகிச்சுக்க முடியாமல் உளறி தள்ளுறாங்க, பொய்யா சொல்கிறாங்க. 1500 கொடுத்தாங்களாம், என்னங்கடா இது கதையாக இருக்குது. 1500 கொடுத்து கூட்டத்தை கூட்டுற அளவுக்கு தாவேக்காவினர் மாதிரி கிடையாது. தாவேக்காவுடைய ஒரு வேட்பாளர் வந்து சொன்னார்லையே இப்போ சமீபத்தில் 2000 கொடுத்தோம் ஓட்டுக்குன்னு, அந்த அளவுக்கு காசு கொடுக்குற அளவுக்குள்ள பசங்க இல்லைப்பா. எல்லாம் எளிமையான பசங்க தான். அங்கே கூடின கூட்டம் கொள்கைக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் மட்டும்தான் கூடின கூட்டம். நீங்கள் எவ்வளோ பொய்களையும் எவ்வளோ அவதூறுகளையும் அவிழ்த்து விடணுமோ விடுங்க, நீங்கள் பண்ணாததா. இது என்ன புதுசா? பொய்களையும் அவதூறுகளையும் தான் நீங்கள் வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்கீங்க திமுகவுக்கு எதிராக. இப்படி நீங்கள் ஒரு பக்கம் பொய்களை வந்து கட்டமைக்கிறதுலையே குறியாருங்க. ஆனால் அங்கே ஆட்சி நிர்வாகம் சந்தி சிரிக்குது, மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, நடுரோட்டில் இறங்கி போராடுறாங்க. நீங்கள் இங்கே டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இன்னொன்று எலெக்ஷன் மோடில் கேம்பெயின் மோட்லேயே இருங்க. திமுக காசு கொடுக்குது, காய்ஸ் ஜென்சி மீட்டிங் நடத்துகிறாங்க, இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமா? நீங்கள் யார் நீங்கள் அமைச்சர்களாக இருக்கிறவங்க, எம்எல்ஏக்களாக இருக்கீங்க, முதலமைச்சராக இருக்கீங்க, தமிழ்நாட்டுடைய ஆட்சி நிர்வாகமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. மக்கள்லாம் வந்து போராடுறாங்க, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்க முடியல, கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவதிப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். நேற்றுக்கெல்லாம் என்னுடைய சமூக வலைத்தளங்களில் ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி என்னுடைய அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட்டு, தூங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார். ஆகவே இப்படி குழந்தைங்க, பெரியவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த ஆட்சியில். வீட்டில் தூங்க முடியல நிம்மதியாக, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் பதில் என்ன? பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் வாயில் ஏதாவது வந்துரும்னு சொல்கிறாங்க இந்த தாவேக்கா கட்சியும் முதலமைச்சரும். அமைச்சர்கள்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். ஒருத்தர் என்னென்னா, நீ நல்லா சாப்பிட்டுட்ட, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்றாரு.
இன்னொருத்தர் என்னன்னா முறுக்கு பாக்கெட் கூட மல்லு கட்டுறாரு. இன்னொருத்தருக்கு அவர் எந்த துறைனே தெரியல, சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையான்னு தெரியல. இன்னொருத்தருக்கு அவர் எந்த தொகுதியில் போட்டி போட்டார்னே தெரியல, அவர் போட்டி போடாத தொகுதியில் போய் அங்கே போய் மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாரு. இன்னொரு அமைச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவில் உட்கார்ந்துருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பதில் கேட்டால். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ரீல்ஸ் போட்டு அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் ஒரு அமைச்சரவை, இந்த லட்சணத்தில் ஒரு முதலமைச்சர், இந்த லட்சணத்தில் ஒரு ஆட்சி, கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி. இது இப்போ இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா ஜென்சி மீட்டிங்லாம் அங்கே போவாங்க. 1500 கொடுத்தாங்களாம், அங்கே போனாங்களாம், இவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி போய் சொல்கிறீங்க யாதவ் ப்ரோ. என்ஆர் இளங்கோ அவர்கள் விஜய் அவர்களுடைய பேரை சொன்னோடனே அங்கே கூட்டத்தில் எல்லாருமே கைத்தட்டி விசிலடிச்சு கொண்டாடினாங்களாம். எதுக்காக எல்லாரும் ஆரவாரம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க தெரியுமா, இந்த கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அங்கே காவல்துறை மறுத்துட்டாங்க, மண்டபத்தை மறுத்துட்டாங்க, ஒழுங்காக பெர்மிஷன் கொடுக்கல, எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை போட்டு கடைசியில் அறிவாலயத்தில் வந்து நடக்குது. அப்படின்றப்போ அங்கே கூடின கூட்டத்தை எல்லாம் பார்த்து தான் என்ஆர் இளங்கோ அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம், அதனால அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அது கலாய்க்கிற விதமாக இருக்குது, புரியுதுங்களா. அவர் உங்களை கலாய்ச்சிருக்கார், ஏ ஃபூல், அவங்க உங்களை கலாய்ச்சிருக்காங்க ப்ரோ, இது கூட தெரியாமல் இவங்க பேரை சொன்னாங்களாம், உடனே அவங்க எல்லாரும் வந்து ஆரவாரம் பண்ணாங்க பாருங்க, அப்போ நம்ம கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்ன ப்ரோ இது, அதோ ப்ரோ உங்களை கலாய்ச்சாங்க ப்ரோ, அதை கூட நீங்கள் பெருமையாக எண்ணுவீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி சேட் ப்ரோ. அப்புறமா அவர் சொல்கிறாரு, அந்த கூட்டத்தில் பேசின இளைஞர்கள் வந்து நாங்கள் 200 யூபிஸாகவே இருப்போம், நாங்கள் வந்து ப்ரவுட் கொத்தூஸ் அப்படின்ட்டுலாம் ஒரு பையன் சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்து சொல்கிறாரு ஆதவர்ஜுனா. ஸோ இது ஒரு விமர்சனத்துக்குள்ளே ஆச்சு இந்த மாதிரி பேசினது. நான் என்னுடைய ஏற்கனவே இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டிங்கை பற்றி பேசின வீடியோவிலே சொல்லியிருப்பேன், பசங்க புதுசாக வந்து பேசுகிறாங்க, ஆகவே இதில் சொட்டை இதில் நொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டாம். திமுகவை ஆதரிப்பவர்கள் சொல்லி அதை ஒன்றும் அவங்கள மட்டம் தட்ட வேண்டாம், விமர்சனத்துக்குள்ளாக்கலாம், அவங்கள இப்படி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அதை திருத்தலாமே ஒழிய மட்டம் தட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் எதிரில் இருக்கிறவங்களாம் மட்டம் தட்டுவாங்க, ஆனால் நம்மவர்களே நிறைய பேர் மட்டமும் தட்டுனாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒன்று தேவையாடா உங்களுக்கு அப்படின்லாம் மட்டம் தட்டக்கூடிய வாய்கள் கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்களே அப்போ இது மாதிரி ஏதாவது முன்னெடுப்புகள் எடுத்து நீங்கள் வந்து இளைஞர்களை கவரும் விதமாக ஏதாவது செய்யலாம்ல. செய்கிற பசங்களையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மட்டம் தட்டுனா என்னான்னு, அப்புறம் செய்யக்கூடிய பசங்களும் விட்டுக்கிட்டு போயிடுவாங்க, நமக்கு எதுக்குன்னு. தன்னெழுச்சியாக ஆர்வமோடு வந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு சில தவறுகள் முன்ன பின்ன நடக்கலாம், தலைவரே அதை எதுவும் கண்டிக்கலை, ஆகவே நீங்களும் சும்மா இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ என்ன அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய அணியினர் இதை வந்து பேசுகிறத நம்ம பார்ப்போம். சரி, ப்ரவுட் கொத்தூஸ் அப்படின்ட்டு ஒரு சகோதரர் சொல்லிட்டாரு. அப்புறம் 200 யூபிஸாக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னது பயங்கர பேசு பொருளாச்சு, ட்ரெண்ட் ஆச்சு. என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, முதல் தடவை பேசுகிறாங்க, மேடையில் ஏறி பேசுகிறாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, நர்வஸாக இருக்கும், பேசுகிறப்போ உணர்ச்சி மிகுதியில் என்னமோ ஒன்று சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு இடம், அனுபவம் இல்லாத ஒரு விஷயம் செய்கிறப்போ அது உணர்ச்சி மிகுதியில் ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போ அதனால ஒன்றும் இங்கே அப்படியே வானம் இடிஞ்சு தரையில் விழுந்துடல. அப்படியே இந்த ஜென்சி இளைஞர்கள் ஒரு பக்கம், திமுகவை ஆதரிக்கும் ஜென்சி இளைஞர்கள் இப்படி பேசிட்டாங்க, ப்ரௌட் கொத்தூஸ்னு பேசிட்டாங்க, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த ஜென்சி இளைஞர்கள், பாஸே என்ன லட்சணத்தில் பாஸ் இருக்காங்க, அப்யூஸ் பண்ணுறானுங்க, பெண்களை அப்யூஸ் பண்ணுறானுங்க, மார்ஃப் பண்ணுறானுங்க. இளைஞர்கள் மட்டுமா, ஜென்சி இளைஞர்கள் மட்டுமா உங்கள் கட்சியில் தலைவரே அப்யூசிவாக தான் பேசுகிறாரு. இங்கே நான் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, வாயில் எனக்கு வந்துடும் அப்படின்றாரு. இப்படிலாம் பேசக்கூடிய தலைவர் இருக்கிறப்போ தொண்டர்களும் அதே லட்சணத்தில் தானே இருப்பாங்க. அப்யூஸ் பண்ணுறாங்க, மார்ஃப் பண்ணுறாங்க, கொச்சையாக பேசுகிறாங்க, பெண்களை ஆண்களையும் அப்யூஸ் பண்ணுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க. தலைவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகை கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு இல்லையா, சுற்றிக்கிட்டு தானே இருக்காரு. தொண்டர்கள், அதுவும் இந்த சமூக வலைத்தளங்களில் களமாடக்கூடிய தாவேக்கா ஜென்சி இளைஞர்கள் ஃபேக் நியூஸ், போலியான செய்திகளை பரப்புகிறாங்க. இப்படியெல்லாம் ஒன்றும் அந்த இளைஞர்கள் இல்லையே, உணர்ச்சி மிகுதியில் என்னமோ ஒன்று சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்காக காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு எதுக்கு ப்ரோ துள்ளிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கட்சியை சார்ந்த ஜென்சி இளைஞர்கள் மாதிரி கேடுகட்ட ஜென்சி இளைஞர்கள் இல்லையே இந்த பசங்க, உணர்ச்சி மிகுதியில் தானே பேசுனாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது ப்ரோ. அப்போ இந்த பசங்க நடத்தின இந்த கூட்டம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தா நீங்கள் பப்ளிக்காக ஒரு கூட்டம் போட்டு இப்படி ஒப்பாரி வைப்பீங்க? அப்போ அதுதான் அந்த பசங்க நடத்தின அந்த கூட்டத்திற்கான சக்ஸஸ். உங்களுக்கு அது ஒரு மேட்டரே இல்லைன்னா நீங்கள் அதை கடந்து போயிடலாமே. அப்படியே ஏன் பேசுகிறீங்கனாலே பாதிக்கப்பட்டிருக்கீங்க ப்ரோ. நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு வேணும்.
அந்த பசங்க பேசுனதில் அது சரியாக இருக்கா, இது சரியாக இருக்கா, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கல, உங்களுக்கு ஒரு பதற்றம் வந்திருக்கல, அதுதான் எங்களுக்கு வேணும். கதறு. ஆகவே உங்கள் கட்சியுடைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் வந்து மோசமாக இருக்காங்கன்னு இப்போ சொன்னேன்ல, அந்த இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும், அரசியல் மயப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப். சரிங்களா? அதோடைய நோக்கம் கரெக்டாக நிறைவேறும். இது வெறும் ஒரே ஒரு கூட்டம் கிடையாது. அந்த பசங்களே நிறைய இடத்துல ஜென்சி டிஎம்கே மீட்டப் ஆரம்பிச்சுட்டாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊராக போய் பேசுகிறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசுகிறப்போ அதன் வழியாக கிடைக்கிற அனுபவத்தின் மூலியமாக அவங்களுடைய வார்த்தைகளை அவங்க தவறாக என்ன பேசுனாங்களோ அதை மாற்றிப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ப்ரோ, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ப்ரோ. அந்த பசங்க மட்டும் அல்லாது திமுகவை ஆதரிக்கும் நிறைய இளைஞர்கள் தன்னெழுச்சியாகவே ஒவ்வொரு ஊர்கள்லையும் இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆகவே இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியல. குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புலம்புன்னு புலம்புறாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க, ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த பசங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்களாம். அந்த ஸ்கிரிப்டை பார்த்து பேசுனாங்களாம். அந்த ஸ்கிரிப்டில் நாங்கள் கொத்தடிமையாக இருப்போம் இப்படின்ட்டுலாம் இருந்துச்சாமா. அந்த ஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் பேசலாமா அதோ ப்ரோ? உங்கள் தலைவர் தூய சக்தி, தாரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, தூரசக்தி, தூர்த்து போன சக்தி எல்லாத்தையும் அதை பார்த்து தானே ப்ரோ படித்தார். டி ராஜேந்தர் மாதிரி பேசிட்டு போனாப்புல. நீங்கள் ஸ்கிரிப்ட் பற்றி பேசலாமா ப்ரோ? தன்னெழுச்சியாக பசங்க கூடுறது உங்களுக்கு பிடிக்கல, பயம். அந்த பயம் ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, அதுதான் ப்ரோ எங்களுக்கு வேணும். ஒருவேளை உண்மையாலுமே ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஜென்சி மீட்டிங்க்கு இளைஞர்கள், தாவேக்காவை சேர்ந்த இளைஞர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா அதுதான் ப்ரோ எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட மட்டும் நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால பெருசாக எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. இந்த ஜென்சி இளைஞர்கள் கூட்டம் நடத்துறதோடைய டார்கெட்டே, அதோடைய நோக்கமே தாவேக்காவை ஆதரித்த இளைஞர்கள் தான். ஆகவே அந்த இளைஞர்கள் உள்ளார வரப்போ நாள் பார்ப்பான், என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கல் அடிப்பான். 2வது நாள் பார்ப்பான், ஏன் நம்ம பேசுகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்பான். 3வது நாள் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு மாறுவான். மனிதனாலே மாறக்கூடியவன் தான். அவனுடைய மனநிலை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்நேரமும் பிடிச்ச புடியிலேயே இருந்துக்கிட்டு ஒருத்தனால இருக்க முடியாது எப்போவுமே. அவனுக்கு தப்பு எது சரி எதுன்னு தெரிகிறப்போ அவன் இவால்வ் ஆவான், அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணுவான். அதுதான் எங்களுக்கு வேணும். ஆகவே தாவேக்கா இளைஞர்கள் இந்த ஜென்சி கூட்டத்துக்குலாம் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் ஒத்துக்கிறார், தாவேக்கா இளைஞர்கள் இந்த கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், அதுதான் வேணும் ஆக்சுவலாக. அதை ஆதவர்ஜுனா அவர்கள் வாயாலே கேட்குறது இன்னும் சிறப்பு. ஆகவே ஆதவர்ஜுனா அவர்களின் இந்த கதறல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜென்சி மீட்டிங் அவருக்கு எப்படி டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கு? தாவேக்கா இக்கோ சிஸ்டமுக்கு, தாவேக்காவுடைய தலைவருக்கு, தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு எப்பேற்பட்ட மன உளைச்சலை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.